பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எலியா தமிழ் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த சிலுவை தியான ஜெபம் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த லெந்து நாட்களிலே அவருடைய பாடுகளையும் அவருடைய சிலுவையும் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தலைப்பாக ஒன்று காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வேறு பகுதியாக பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமீபமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையினுடைய மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இயேசு கிறிஸ்து யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? அவர் 30 வயசு வரைக்கும் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். மரண வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் யாவரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகள் யாவரும் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவர்கள் யாவரும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதலுடைய காரியங்கள் நம்முடைய வளர்ச்சியை அதிகமாக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவிலே ஏன் வெற்றி சிறந்தார் என்றால், அவர் மரண வரைக்கும், அதாவது சிலுவையினுடைய மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அன்றைக்கு நம்ம வீட்டுகளில் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் கொஞ்சம் வளர்ந்தாலுமே நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேட்குறது, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது சில காரியங்கள் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலை மறந்து விடுகிறார்கள். இந்த காரியம் அப்படியே அவளுடைய வளர வளர வளர்ச்சிக்குள்ளே போகும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிறது நேரிடும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்தது போல 3 வருஷ ஊழியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிதா சொல்லுகிறது எதுவோ குமாரன் செய்தார். அவருடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, அவர் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய வந்தார். அப்போ அந்த கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்துவை வெற்றியின் சிலுவையை ஜெயிக்க வைத்தது. ஆமென். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் மிக அவசியம். விசுவாசிகள் போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும், போதகர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லது ஒரு சமுதாயத்தில் பார்க்குறோம், ஒரு தொழிலாளிகள் எஜமானுக்கு கீழ்ப்படியணும், ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் தன்னுடைய மேனேஜருக்கு கீழ்ப்படியணும், எம்டிக்கு கீழ்ப்படியணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யும் பொழுது நம்முடைய வளர்ச்சி அந்த கீழ்ப்படிதலில் தான் உண்டாகும். ஒரு மேல் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் கீழ்ப்படி இல்லாமல் மேல் வீட்டுக்கு போக முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டுமா? உங்களுடைய ஊழியத்தில் வளர்ச்சி வேண்டுமா? உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி வேண்டுமா? சமுதாயத்திலே கர்த்தர் உங்களை பெரிய உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்க வேண்டுமா? கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்தாருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும். சிறு பிள்ளைகளே, உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். முதலாவது தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களிலே கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தினுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் நிச்சயமாக உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும். அருமையான பெற்றோர்களே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிதலை வளர்த்து விடுங்கள்.
கர்த்தர் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் அவர் மரணத்தை வெற்றியாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறும். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம், கீழ்ப்படிதலை பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு ஜெபம் உங்களுக்காக ஏறெடுக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நான் ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த கீழ்ப்படிதலை உண்டாக்கும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் யாவருக்கும் அந்த கீழ்ப்படிதலை உண்டாக்கி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை அவளுக்கு பிரயோஜனமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிரசங்கத்தை இந்த யூடியூப் சேனல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.